கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, அற்பமான மாம்சமான மனுஷனுடைய ஜெபத்தை கொட்டு பதில் கொடுக்கிற நல்ல தெய்வமே, என் ரட்சகரே, என் மேய்ப்பரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு பேசுவார் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. என்னை தாழ்த்தி முழுவதுமாய் கும்பிடத்துக்கு ஒப்புக்கிறேன். தேவரையும் இடத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. உங்களுடைய பிள்ளையாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக என்னை நீ வைத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை என்னை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பித்து ரட்சிகரும் மேய்ப்பரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் சோத்தோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த காலத்தில் நம்ம லென்ட் டேஸ் என்று நம்ம பார்க்குறோம். பரிசுத்த வேதாமத்தில் தவக்காலம் என்பது, லென்ட் டேஸ் என்பது எங்கேயுமே காணப்படவில்லை. அதனால் என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பாவத்தை அறிக்கை செய்து சொந்த ரட்சியாக ஏற்றுக்கொள்ளும்போது, அவன் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அவனுடைய மரணமோ இல்லாவிட்டால் நம்முடைய ரட்சகராகிய நம்ம ஆத்ம மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வரும் வரைக்கும் அவனுடைய வாழ்நாளெல்லாம் தவக்காலமாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய வாஞ்சை. எனக்கு பிரியமானவர்களே, மத்திய இது எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இங்கே அருமையான ஒரு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. ரெண்டாவதாக, நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெரும்படிக்கு, எவ்விதத்திலும் நமக்கு குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் நாம் தவற விடாதபடி, இழந்து போகாதபடி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பானே, ஏனென்றால் நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, செப்பரேட்டிங் பிலீவர்ஸ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் ஒன்ஸ். விசுவாசிகளாக நாம் இந்த உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு செப்பரேஷன் லைஃப், அப்படியாக வாழும்போது நமக்கு தவக்காலம் என்பதே ஒன்று அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமென்றால் தேவ ஆவி நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆவி நமக்குள்ளாய் காணப்படும் போது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியத்திலே நாம் காணப்படுவோம். நமக்குள்ளாக இந்த ஜிக்ஜாக் லைஃப், ஜிக்ஜாக், அந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஆவிக்குள்ளான ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோமருக்கு எதிரான நிருபம் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள், ரோமர் 8:29-30 வசனங்கள். அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இங்கே பார்க்கும்போது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு, வாழ்வதற்கு, கிறிஸ்துடைய நற்கந்த வாசனையாக நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக ஒரு வாழ்க்கை, நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துடைய வெளிச்சத்தை காண்கிறவர்களாக. கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது எல்லா ஜாதி ஜனங்களுக்கு ஒரு உப்பாக, எல்லாவற்றுக்கும் தேவைப்படுவராக காணப்பட்டார். இந்த உலகத்துடைய வாழ்வாதாரத்துக்கு மாத்திரமல்ல, நித்திய வாழ்வாதாரத்திற்கு, நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வதற்கான காரியங்களை அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். உப்பாக, வெளிச்சமாக நாம் காணப்படும் என்று தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். பாருங்கள், முதற்பானவராக இருக்கும்போது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் வாழும்போது, இந்த தேவனுடைய ஆவி பெற்றுக்கொண்டு நாம் வாழும்போது நமக்கு இந்த தவக்காலம்,
சில ரிட்ரீட்னு சொல்லுவாங்க, ஒடுக்க கூட்டம் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் இதை அறிந்து புரிந்து இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை, அவருடைய வார்த்தைகளை நாம் வாழ்க்கையில் கை கொண்டு ஜீவிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்படுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்தில் நடந்தாரோ அப்படியாய் நாம் நடக்க வேண்டும். பாவம் இல்லாதவராக இருந்தார், மனுஷனாக காணப்பட்டார், மனுஷ அவதாரம் எடுத்தார், உலகத்தினுடைய பாவங்களாம் தன்மையில் சுமந்து கொண்டார். அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வாழும்படியாக அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆகினால இந்த வார்த்தையில் அதிகமாக என்ன சொல்லப்படுகிறது, அந்த மத்தேயு எபிரேயர் 10:36 பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த பொறுமையிலே நமக்கு உபத்திரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், பற்றாக்குறைகள் வரும், இழப்புகள் ஏற்படும். இவற்றின் மத்தியிலே இந்த பொறுமையோடு கூட சகித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாய் குப்பமாய் எண்ணுகிறேன். ஏன்னா நான் விதத்தில் நான் மறித்தேன். அவர் இருக்கும்போதே அங்கே ஆண்டவர் வருவார்னு எதிர்பார்த்தாரு. அவர் வராத பட்சத்தில் கடைசி காலத்தில் சொல்கிறாரு, நான் எப்படியாவது அவர் உயிர்த்தெழுதல் நான் பங்கு கொள்ள வேண்டும், இது எனக்கு போதும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. நாம் இந்த எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே, 1-2 வசனங்களிலே, ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும். பொறுமையோடு ஓட வேண்டும். எங்கள் இதில் ஒரு ஊழிக்காரர் சொல்லுவார், ஐயா ஒருத்தர் வயதில் மூர்த்தவர், ஒரு 85 வயது இருக்கார். அவர் மருத்துவத்துறையில் ஒரு மருத்துவராக காணப்பட்டார். இந்த ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்கெல்லாம் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் என்று வருவார்கள். ஆனால் அந்த மாரத்தான் ஓட்டத்தில் வரும்போது முதல்ல வருவனுக்கும் ப்ரைஸு, 2வது 3வது வரவனுக்கும் ப்ரைஸு. ஆனால் கடைசியில் அந்த ஓட்டத்தை ஓடி அந்த 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 கோட்டை தாண்டுகிறவன் கூட கைத்தட்டுகள் ஏற்படுகிறது. இப்படி தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பொறுமையோடு கூட நாம் ஓடி நமக்காக வைத்திருக்கிற அந்த உன்னத தேசத்தை, அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். பிரியமானவர்களே, அந்த உண்மைதான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, வாக்குத்தத்தம் என்னப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, காமனாக பேசிக்கலாக சொல்கிறது நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். அந்த நித்திய ஜீவன்களாக நாம் பிரவேசிக்கும் போது அது எப்படியாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த வசனத்தை விதமாக சொல்லப்படுகிறது. அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 3-4 வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே அந்த அந்த நித்திய ஜீவன் அவர் கொடுக்குற அந்த பரம பொருள் அது எப்பேற்பட்ட பொருளாக இருக்குதான் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாதும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாகிய ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். வாடாத சுதந்திரம் அது, கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர். அது அருமையாக சொல்லப்படுகிறது பரிசுத்த வேதாமத்திலே. உடன் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 8:17-18 கூட அது சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் மட்டுது அழியாதது, மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் மறுபடியாய் நாம் பிறந்தது, மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்தது. இந்த துக்கங்கள், வேதனைகள், பற்றாக்குறை எல்லாவற்றையும் அனுப்புவது காரணம் என்னவென்றால், ஒரு சுதந்திரத்தை பெற்று கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரம் ஆகும்படியாக அதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, நித்திய ஜீவன் வந்து பேசிக் தான் இது. ஆனால் நித்திய ஜீவனுக்காக பிரவேசிக்கும் போது, அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் போது விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. வருகின்ற ஒரு வசனத்திலே அதை சொல்லப்படுகிறது. அநேக காரியங்களை பற்றி சொல்லப்படுகிறது. அநேக ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவானவர் நமக்காக வைத்திருக்கிறார். பொன், வெள்ளி, விலையேறு பெற்ற கற்களுக்கு செய்த ஊழியத்திற்கேற்ற பிரதிபலன்கள் அங்கே உண்டு. இது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஊழியம் செய்கிறவங்க வைக்கோல், புல், கட்டை இவற்றை போன்ற ஊழியங்கள் செய்து அது
நியாயத்திற்கப்படும்போது, கிறிஸ்துடைய சிங்காசனம் முன்பாக நியாயத்திற்கப்படும்போது அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் பிரியமானவர்களே. ஆகினாலே நாம் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் பொன்னை போன்ற, வெள்ளியை போன்ற, விலையேற பெற்ற கற்களை போன்ற ஊழியங்களை செய்யும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பிரதான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அருமையாய் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் இப்படியாய் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன ஒரு அருமையான தேவன்! எவர்களை குறித்திருக்கிறாரோ தம்முடைய குமாரான சாயலுக்கு ஒப்பாக முன்குறிக்கிறார். எவளை முன்குறித்தார் அழைத்திருக்கிறார், எவளை அழைத்து நீதிமான் ஆக்கியிருக்கிறார், நீதிமான் ஆக்கினவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவர் மகிமையை அவருக்கு கொடுக்கிறார். என்ன ஒரு நல்ல தெய்வம் பாருங்கள்! தனக்குண்டான மகிமை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், உடன் சொந்தருக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் தன் உடன் சொந்தராகிய ஈசாக்குக்கும் யோக்கோப்புக்கும் உடன் சொந்தராக இருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு அன்பாலே, நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது, அவருக்கு சித்தன்படி நாம் செய்யும்போது, கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரமோ அதே சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எனக்கு அன்பாலே, ரோமர் 8:17-18 வசனங்களிலே, ரோமர் 8:17-18 வசனங்களிலே 8:17-18 வசனங்களிலே 16 வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று ஆவியானவர் தம்மை நம்முடைய ஆவியினோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை பாடான அவரோடு கூட பாடுகளை சக்தமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். நம்ம அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்கும்படியாக நமக்கு அருள் கொடுக்கப்பட்டிருக்குது. அருள் கொடுக்கப்பட்டு என்ன அருள்னா, அவரோடு கூட பாடுகளை நாம் அனுபவிக்கும்படியாக. எனக்கு அன்பானுள்ளே, கிறிஸ்துவை போல அவரையே பின்பற்றி வாழத்தக்கதாக அவர் ஒரு மாதிரியை நமக்காக வைத்து போயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த 17-18 வசனங்களிலே பார்க்கும்போது, அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருடைய உடன் சுதந்திராய் நாம் வேண்டும் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். பரலோக ராஜ்யத்தில் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கார் பாருங்கள். இன்னும் அந்த ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கும்போது, பரம ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கும்போது, அங்கே துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை. நித்திய காலமாய் அந்த 4 ஜீவன்கள் 24-30 கூட அந்த 1,40,000 கோத்திரங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுடைய வம்சத்தோடு கூட அவரை துதிப்பது தான் வேலைங்க. என்ன அருமையான தேவன்! அற்பமான மனுஷனை, துரோகியாக இருந்த மனுஷனை, எதிரியாக இருந்த மனுஷனை, தேவனற்றவளாக இருந்த மனுஷனை அவருடைய இரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு செலுத்தி தன்னைத்தானே சிலுவையின் மரணப்படி தன்னை தாழ்த்தி தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்த தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் சுதந்திராக்கி கொள்ளும்படியாக, உடன் சுதந்திராக்கி கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக்கினாலே இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு, இனி வெளிப்படும் மகிமை அவ்வளோ பெரிய மகிமை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப அதிசயமாக இருக்கும். சொல்ல முடியாதது மகிமையால் நிறைந்ததான ஒரு சந்தோஷம் அங்கே உண்டாகும். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட சந்தோஷத்தை இழப்பதற்கு நம்ம இருக்கிற பாடுகள் பற்றி சொல்லுகிறாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது. அது சொல்கிறார் பாருங்கள், இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க வகையில் அல்ல. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள், துயரங்கள், வேதனை என்று நாம் கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் பின் வாங்கக்கூடாது. நம்முடைய இதயத்தில் எந்த விதமான கசப்பானவே நம்மளை முளைத்தெழும்பி, ஐயோ உனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு, இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு துக்கம் அல்லவா, வீட்டார்கள் உன்னை பார்க்கிறார்கள் அல்லவா என்று சொல்வார்கள். ஒருடைய சுத்தர்கள் யார் என்றால் அவனுடைய வீட்டாரே. கிறிஸ்துவ அறியாத குடும்பத்தில் பிறந்த எனக்கு வீட்டார் சத்துருக்களாக இருந்தாங்க. ஆனால் என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை. கைவிட தெரியாத தேவன் அவர், அன்பு செலுத்துகிற தேவன். அவருடைய அன்பு மாறாத அன்பு. ஆகையினால இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறதுனால நாம் பொறுமையோடு கூட நாம் இந்த வாழ்க்கையை நாம் பொறுமையோடு காத்துக்கொண்டு, நமக்கு என்ன துக்கம் வந்தாலும் சரி, என்ன வேதனைகள் இழப்புகள் வந்தாலும் சகித்து கொள்ள வேண்டும், சகிப்பு வேண்டும், தாங்க வேண்டும். நாம் விசுவாசத்திலே நாம் உறுதியாக நீடித்து நிற்க வேண்டும். 2 பேதுரு 1:4-8 வசனங்களிலே 2 பேதுரு 1:4-8 வசனங்களை பார்க்கும்போது,
இச்சையினாலே உழைத்துண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்படியாய் நாம் ஜீவிக்கும்போது, இதை பற்றி அதிகமாக விளக்க சமயம் இல்லாமல் சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த காரியங்கள் உங்களுக்கு, இந்த வசனத்தை தயவுசெய்து நீங்கள் சமயம் கெடுத்தோம்னா நீங்கள் நோட் பண்ணி அதை வாசிங்க. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழும்போது, பொறுமையோடு வாழ்க்கை வாழும்போது, சகிப்புத்தன்மையோடு வாழ்க்கும்போது, கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்ட வாழ்க்கை, நீடிய பொறுமையுள்ள வாழ்க்கை வாழும்போது, எனக்காக ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது நாம் பங்கு கொள்ள வேண்டும், அதில் எப்படியாவது நாம் போய் சேர வேண்டும் என்று நாம் அபிதமான சிந்தனை உள்ளவர்களாக, மேலானவர்களை சிந்திக்கிறவர்களாக காணப்படும் போது, நாம் கனியற்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் காணப்படும். நம்மை பார்க்கிறவர்கள், பேதுரு யோவானும் பிரசங்கித்த போது, இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் எப்படி இவர் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லும்போது, இன்னொரு இதன்னு சொல்கிறான், இவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள். நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் நாம் கனி உள்ள வாழ்க்கை, நற்கந்த வாசனையாய் வீசுவோம். நாம் பிரியமானவர்களே, நாம் வெளிச்சமாக இருப்போம், உலகத்துக்கு நாம் உப்பாக இருப்போம். நம் நற்கிரியை கண்டு ஆதி அப்போஸ்தலன் அவருடைய நற்களை கண்டு திரளான ஜனங்கள் பலுகி பெருகி ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் பலுகி பெருகி கொண்டு வந்தார்கள். எனக்கு அன்பாலே, இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு காணப்படும் போது நாம் ஆசீர்வாதத்தை நாம் எழுந்து போகாமல் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு இடத்துல ஒன் டே கெட் ரிவார்ட் ஃப்ரம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசு இடத்துல நாம் விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனை ரோமர் 2:7 பார்க்கும்போது, ரோமர் 2:7 வார்த்தை விதமாக சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அறியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை விதமாய் கூறுகிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19 சாப்டர் verse 29, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 ரத்தினையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவான். 100 ரத்தினையாய் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளுவான். அது மாத்திரம் இல்லாமல் அவன் என்ன பண்ணுவானாக்கா, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவான். எனக்கு பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட வசனங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட வசனங்களை நாம் தியானிக்கும் போது நமக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், மகிமையாக அவரை தியானிக்கிற தியானம், அந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்மையே மறந்து, ஆண்டவரே எப்போது நீர் வருவீர், ஆண்டவரே எப்போது நீர் வருவீர் என்று உம்மை காண்பேன் என்ற வாஞ்சை நமக்குள்ளாய் காணப்படும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு ஒருபோதும் உட்படவே மாட்டோம். எனக்கு அன்பான இன்னொரு வார்த்தையை நாம் வாசித்து பார்க்க ஆகினால, இந்த காரியங்கள் நமக்கு பொறுமையோடு நாம் காணப்பட வேண்டும். பொறுமை, சகிப்புத்தன்மை நம்மிடத்தில் காணப்படும். நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது கர்த்தர் நமக்கு தேவனாயிருப்பார். அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் அதை சொல்லி அதை முடித்துக்கொள்கிறேன். நான் யாக்கோப்பு எதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், யாக்கோப்பு 1:12 சொல்லப்படுகிறது, சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவேன். பாருங்கள், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை இல்லாத மனுஷனே யாரும் இல்லை. எல்லாரும் சோதிக்கப்பட்டாங்க. ஆதி தகப்பன், ஆதியிலிருந்த ஆதி ஆதாமாகப்பட்டவன், முந்தின ஆதாமாகப்பட்டவன், அவன் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் மனுஷனை உண்டாகும் என்று சொல்லி தன்னுடைய சாயலின்படியே தன்னுடைய ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்கும் போது, அந்த மனுஷன் இடத்துல பாவமில்லாத உலகத்தில், பாவமற்ற உலகத்தில், பாவமற்ற உடல் இருந்தது, ஒரு சரீரம் இருந்தது. அவன் பசி இல்லாத நேரத்தில், அவனுக்கு பசி என்பதே இல்லை. அந்த ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பார்க்குற கனிகளெல்லாம் புசிங்கய்யா, உங்களுக்கு என்னென்ன விருப்பங்களெல்லாம் புசிங்க, ஒரே ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கத கனியை மட்டும் புசிக்க வேண்டாம், மற்றது எல்லாம் புசிங்கன்னு சொல்லிட்டு, பாவமில்லாத உலகம், பாவமில்லாத சரீரம், பசி இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் வச்சார். அவனையே சாத்தான் சோதித்தான். மாம்சத்தின் இச்சை பார்ப்பதற்கு அவள் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறார். பார்ப்பறதுக்கு அழகாக இருந்துச்சு. மாம்சத்தின் இச்சை கண்ணு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதை நினச்சி பார்த்தோன்னே அவளுக்கு அழகாக தோணுச்சு. மாம்சத்தின் இச்சை அருமையாக இருந்தது. கண்களின் இச்சை அழகாக இருந்தது. அப்புறமா பாரு, கண்கள் இச்சை, மாம்சத்தை ஜீவனத்தின் பெருமை, நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள் என்ற அந்த இச்சை அவளுக்குள்ளாய் வந்தது. நொடிப்பொழுதில் தள்ளிவிட்டான் சாத்தான். நொடிப்பொழுதில் தள்ளிவிட்டான்.
எழுந்து போயிட்டான். தேவனுடைய அந்த கட்டளை கீழ்ப்படியாதனால அவன் எழுந்து போனான். பாவமற்ற உலகத்தில், பாவமில்லாத உடலில், பசி இல்லாத இடத்துல ஆண்டவர் வச்சார். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாவம் நிறைந்த உலகத்தில், பாவமற்ற உடலில், பசியில் துடிக்கும்போது நான் தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே காடியை தோய்த்து என் ஆண்டவருடைய வாயிலை கூப்பிட்டார்கள். எனக்கு அன்பாளே, அந்த தெய்வத்தை, இரட்சகரை நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் நித்திய ஜீவனை சுதந்திரம் கொள்ளும்படியாக, தேவனோடு கூட என்றென்றுமாய் வாழும்படியான ஒரு தேவனால் ஒரு ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தப்படுத்துகிற, அசைவில்லா ராஜ்யத்தை ஏற்படுகிற அந்த இடத்துல நாம் செல்வதற்காக தேவன் எல்லாவற்றையும் அனுபவித்தார். சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, பார்க்கும்போது அவருக்கு உடல் சோதனை ஏற்பட்டது. உடலில் சோதனை பண்ணான், ஆத்மாவில் சோதனை பண்ணான். அந்த உலகத்திலெல்லாம் காமிச்சு என்னை தாழ குனி, என்னை பணிந்து கொள், நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னாரு. தேவனை கர்த்தருக்கு ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாங்க என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவனை ஒரு அதட்டினார், அவரை சிட்சித்தார். எனக்கு பிரியமானவர்களே, அடுத்தபடியாக அங்கே பார்க்கும்போது ஆவிலே ஒரு சோதனை வந்தது. இந்த அவருக்கு பசி உண்டான போது அந்த பாறைகளை பார்த்து இதையெல்லாம் அப்பம் ஆகும்படி செய் என்று சொன்னார். தேவனை கட்சத்தை பரீட்சை பராதிருப்பாக என்று சொல்லி, இந்த தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் படைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, இன்று மனுஷன் தன்னுடைய சரீரத்துக்காக எங்கேயோ அலைந்து திரிகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். இந்த பரிசுத்த வேதாமத்தை நாம் கை கொண்டு ஜீவிக்கும்போது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாம் கிடைக்கிறது நமக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியும் தேடுங்கள், அப்போது இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. மனுஷன் இந்த ஆதாயத்தை விட்டு மற்றதெல்லாம் தேடும்போது தான் அவன் கஷ்டப்படுகிறான், துக்கப்படுறான், வேதனைப்படுறான், சமாதானத்தை இழந்து போகிறான். கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி நாம் ஜீக்கும்போது, அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கை கொண்டிருக்கும்போது, அது கைக்கொள்ளாதபடி அது வானத்திலிருந்து வருவதோ வார்த்தையும் அல்ல, பூமியின் கடாயந்திரத்திலே, சமுத்திரத்தின் கடையாந்திரத்திலே கொண்டு வருகிற வார்த்தையும் அல்ல. நம்முடைய இருதயத்தில் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். இவற்றை நம் வாழ்க்கையில் கை கொண்டு ஜீவிக்கும்போது, அவரை மாதிரியும் பின்பற்றும் போது கர்த்தர் நம்மை விசேஷமாய் நம்மை ஆஸ்வதிக்கிறாக இருக்கிறார். என் பிரியமானவர்களே, மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22. அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக இருந்தபோது மத்தேயு, மார்க்கு, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் லூக்கா எழுதும்போது, பிகாஸ் ஹி ஆஸ் எ டாக்டர், லூக்கா ஒரு மருத்துவராக இருந்ததுனால அதனுடைய காரியங்களை பற்றி, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வேதனையை பற்றி அவர் அழகாக சொல்கிறார். பாருங்கள், லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தன்படி அல்ல, உம்முடைய சித்தன்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பிரியமானவர்களே, நம்ம சரீரத்தில் அந்த வேர்வை இருக்குங்க இல்லையா, அந்த துவாரம் இருக்க, இந்த துவாரத்திலிருந்து வேர்வை தான் வரணும். ஆனால் என்னுடைய இயேசு, என் ஆத்மா மனவாழ்லாம் இயேசு கிறிஸ்து, அவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின போது, இங்கே பாருங்கள் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின போது அப்படி அந்த துவார சரீரத்தினுடைய அந்த தோலினுடைய அந்த வேர்வை தண்ணி வர துவாரத்தில் இருந்து ரத்தம் வந்தது என்று இந்த லூக்கா என்ற டாக்டர் சுவிசேஷகன் அருமையாக சொல்லுகிறார். சீடன் சொல்லுகிறார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மணவாளன், நம்மை சந்திக்க போகிற ரகசியவர்களே வரப்போகிற மணவாளன், ஆவி ஆத்மா சரீரத்திலே கரைதிராயிற்றதாக இருக்கிற மணவாட்டியை சந்திக்கும்படியாக, மணவாட்டியாக சுயரத்தால் சம்பத்து கொண்ட சபையை சந்திக்கும்படியாக என் மணவாளன் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஜெபம் மாத்திரம், இந்த ஊக்கமான ஜெபம் இருக்கும்போது நமக்கு ஒருபோதும் தவக்காலம் தேவையில்லை. ஒருபோதும் நமக்கு இந்த ஒடுக்க கூட்டங்கள் தேவைப்படாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட, அவருடைய தேவனோடு கூட, அவருடைய குமார கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ளும்போது நாம் என்றென்றுமாய் நாம் அவரை போல வாழ்ந்து கனிகளை கொடுக்கும்படியாக, கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுக்கும் 17 விதமான கனிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
17 விதமான மாம்சக்கிரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 விதமான கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, சாந்தம், இச்சடக்கம், அதில் நீடி பொறுமை வருகிறது பிரியமானே. ஆகினால இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம இருக்கிறதுனால இங்கே நாம் மிகவும் என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம மிகவும் இந்த சோதனைகளை நாம் சகிக்க ஜபம் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஜபத்திற்கு ஒரு முன்வாதியாக நம்ம வைத்து போகிறார்கள். குடும்ப ஜபங்கள் காணப்படும் போது அந்த குடும்ப ஜபத்தில் தான் மனைவியோ பிள்ளைகளோ கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சொல்ல முடியும். நம்ம தனியாக போறதுக்கு இந்த வசனம் இப்படி சொல்லுதுப்பா, அந்த வசனம் அப்படி சொல்லுது நம்ம சொல்ல முடியாது. குடும்ப ஜபங்கள் காணப்படும் போது சபை குடும்பத்திலிருந்து உருவாகிறது பிரியமானவர்களே. கடைசியாக நாம் பார்க்கும்போது இங்கே ஜீவ கிரீடத்தை அங்கே ஆண்டவர் நமக்காக ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஜீவ கிரீடம் என்பது யாருக்கு கொடுக்கப்படுனாக்கா, யாரெல்லாம் ஜீவனை கொடுத்தார்களோ அவளுக்கு தான் அந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கொடுக்கப்படுகிற கிரீடம் என்னவென்றால், இங்கே இந்த யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஜீவ கிரீடம் வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கும்போது அதை பற்றி வாசிக்க இப்போது நேரமில்லை. அந்த ஜீவ கிரீடம் யாரெல்லாம் கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்களோ அவருக்கெல்லாம் ஜீவ கிரீடம் கிடைக்கப் போகிறது பிரியமானவர்களே. யாரெல்லாம் இச்சைகளுக்கு அடங்கி கொண்டு இங்கே நீங்கள் பார்ப்பீங்களானால் அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களில் பார்க்கும்போது, 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்வோம். பந்தய சாலத்தில் போடுவார்கள் யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை ஒடுக்கமுள்ளதாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்யாகிறார்கள். அழிவுள்ள கிரீடத்தை விரும்பி செய்கிறாங்க பந்தய சாலை ஓடுறவங்க. ஆனால் நாமோ இந்த இச்சை அடக்கத்தெல்லாம் அடக்கி கொண்டு அழியாத கிரீடத்தை பெறும்படியாக நமக்கு நிறைய கிரீடங்கள் வைக்கப்படுது. அழியாத கிரீடம், ஜீவனை கொடுத்தவனுக்கு ஜீவ கிரீடம், இச்சை அடக்கம் உள்ளவனுக்கு இங்கே சொல்லப்படுகிறது அழிவில்லாத கிரீடம், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது ஆத்தும ஆதாயம் செய்தவனுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம், மந்தையை மேய்ப்பவர்களுக்கு மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு மகிமையுள்ள வாடாத கிரீடம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக நல்ல போராட்டம். நாம் மரித்த பிறகு அநேகர்கள் அந்த காஃபன் பாக்ஸில் அந்த சவைப்பெட்டியில் எழுதுவாங்க, நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு எழுதுறாங்க. எனக்கு பிரியமானலே, அப்போ இது யோபு சொல்லும்போது அவன் பொறுமையை பற்றி நம்ம பார்த்துருக்கோமே. அவன் அப்படிமா சொல்லும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, என்னுடைய சாட்சியோ பரலோகத்தில் இருக்குது. அவனுடைய நண்பர்கள்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் ஒரே ஒரு கார்டு சொல்கிறாரு, என்னுடைய சாட்சியோ பரலோகத்தில் இருக்குது. பிரியமானலே, ஒன் டே we are going to stand in front of the Jesus Christ for judgment. ஆகினால நம்ம பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிலிப்பியர் 4:12 விதமாக சொல்லுகிறது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பை நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பயம் காணப்பட வேண்டும், நடுக்கம் காணப்படும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவுடைய வருகையிலோ இல்லை என்னுடைய மரணம் சந்திக்கிற வரைக்கும் நான் என்ன செய்தேனோ என்பதை என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக நியாயத்திருப்பார் ஆண்டவர். அதனால் இந்த மகிழ்ச்சியின் கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், நல்ல போராட்டம் போல நீதியின் கிரீடம், இப்பேற்பட்ட கிரீடங்களெல்லாம் விதவிதமாக நிறைய பற்றி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போது நிறைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் வச்சுருக்குது. பேசிக் குவாலிஃபிகேஷன் we have entered the eternal glory. நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்போம் தான். அங்கே போன பிறகு இந்த பூலோகத்தில் கர்த்தருக்கு நாம் என்னென்ன கட்டினோமோ அதெல்லாம் என் தேவனை மறவாமல், உங்கள் நற்கிரியை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த பூலோகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் மாசற்றது, வாடாதது, மகிமையால் நிறைந்தது. நம்முடைய பரம தகப்பர்கள், நம்முடைய மூதாதையர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தானியேல் பற்றி பார்க்கும்போது ரொம்ப பொறுமையோடு இருந்தார். சிங்க கபியில் போடும்போது பொறுமையோடு இருந்தார். என் தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஷத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற 3 வாலிப பிள்ளைகள், நேபுகாத்நேச்சாரே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனால் நீர் உண்டாக்கின சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, என்ன அவளுக்குள்ளாக ஒரு வாஞ்சை, அவளுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருந்தது. கிறிஸ்துடைய வைராக்கியம், தேவனுடைய வைராக்கியம் இருந்தது. தேவனில் எல்லாவற்றையும் காப்ப வல்லவராக இருக்கிறார் என்று. ஆகினாலே இந்த பரமராட்சியை அடையும்படியாக, நித்திய கனமகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் இதுதான் சொல்லுகிறது. நித்திய கனமகிமையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜீவ வருஷங்களை ஆசீர்வதித்து நாம் இனிமேல் வருகின்ற நாட்களில் இந்த தவ காலங்களிலே நம்ம அனுதினமும் நாம் மரிக்கிற வரைக்கும் நமக்கு தவ காலம் தான் ஐயா. நம்ம கிறிஸ்துடைய ரகசியம் வரும் வரைக்கும் நம்ம தவக்காலத்தான். கர்த்தர் இந்த ஜீவங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாங்க. சின்ன ஜெபம் பண்ணி, நல்ல ஆண்டவரே நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. கொடுக்கப்பட்ட நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாதுன்னு சொன்னீர் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இது நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 160, 30 பலன் கொடுத்து ராஜா உம்முடைய பரம ராஜ்யத்திலே உம்முடைய ஜனங்களை வந்து சந்திக்க கிருபை செய்வீராக ராஜா. என்னையும் தாழ்த்தி உம்முடைய கருத்துழைப்பீர் கர்த்தாவே. இந்த கழுதியோடு பேசுறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிற மகிமைக்கு செலுத்தி கொடுத்த ஐஎம் டிவி இந்த ஃபவுண்டருக்காக செய்ய ஒவ்வொரு ஊழிக்காலுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த வெள்ளூர் மாகாணத்தில் இப்படியான ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடியான ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு ஸ்லாகத்தை கொடுத்தபடியான நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.